ஹாய் எல்லாருக்கும். திடீர்னு ஒரு பிளான் போட்டு அடுப்பெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டோம். அப்படியே எங்கள் அம்மாவை கடைக்கு அனுப்பிட்டு நாங்கள் தேங்காவெல்லாம் உடைச்சி பல்லாக ஆக்கிட்டோம். கொஞ்சம் திருகி வச்சுட்டோம். எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? சோமா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு திடீர் பிளான். பசங்களை தூங்க வச்சாச்சு. தம்பி ஸ்கூல் போயிருக்காரு. அவங்க வர்றதுக்குள்ளே பசங்க எழுந்து தம்பிலாம் வர்றதுக்குள்ளே சோமா செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டு அம்மாவை கடைக்கு அனுப்பியாச்சு. அவங்க போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மைதா, ரவை, முந்திரி ஃபேக்ட்ரிங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் உடனே கிடச்சிருச்சு. சோடா உப்பு கொஞ்சம், அப்புறம் கருப்பு எள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் பிளான் போட்டது 1/2 kg மைதா, அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் ஃபில்லிங்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ணிட்டதால் 1 kg மைதா வச்சு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 40 to 45 அரௌண்ட் வந்துச்சு. நாங்கள் பெரிய சைஸில் பண்ணியிருந்தோம் சமோசா. நீங்கள் சைஸ் கம்மியாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். நான் சொல்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் பேட்ச் செய்கிறோம். மைதா, சால்ட் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட அம்மா எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த எண்ணெயை காய்ச்சின எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் தான் பிசையணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எண்ணெய் காய்ச்சறதுக்குள்ளே சைடில் இந்த உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு இந்த சுகர் கூட ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக காய்ச்சின எண்ணெயை அப்படியே மைதாவில் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுணும். அப்படியே சூடோடு பிசைஞ்சோம்னா கையெல்லாம் இதுவாகிடும். அதனால் அப்படியே ஒரு 2 minutes ஆற விட்டாச்சு. ஆற விட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிசையணும் சொன்னாங்க. அப்போ தான் திரட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ரொம்ப டைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு எல்லாமே ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பொட்டுக்கல்ல 1 டம்ளர் போதும்னு சொன்னோம். கேக்கில் 2 டம்ளர் போட்டாச்சு. அதே மாதிரி மல்லாட்டை பயிர் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். 2 டம்ளர் பொட்டுக்கடலை. இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 kg மைதாக்கு ஓகேவா. நாங்கள் ஃபில்லிங்ஸ் நிறைய ரெடி பண்ணிட்டதால் 1/2 kgலேருந்து 1 kg பிளான் போயிட்டோம். நீங்கள் ஃபில்லிங்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவுலேருந்து ஹாஃபாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கம்மி குவான்டிட்டியில் வேணும்னா. இல்லை பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1 kg தாராளமாக எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் ஆறிடுச்சு. அதனால் பிணைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிணைய சொன்னாங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம பிணையிறோம் இல்லையா, அதை விட டபுள் த டைம் இன்னும் டைட்டாக இருக்கணும். மாவு திரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். கையெல்லாம் அப்போ திரட்டுறப்ப வலிக்கலை. அதுக்கப்புறம் தான் நைட்டு தான் செம்ம வலி எடுத்துக்கிச்சு. எள் ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து எல்லாமே ட்ரை ஃப்ரை பண்ணாலே போதும். நீங்கள் தேங்காய் பண்ணுறப்ப மட்டும் வேணால் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கடைசியாக எங்கள் வீட்டில் சோமாஸ் எப்போ பண்ணாங்கன்னா என்னோடய பேபி ஷவருக்கு பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பெருசாக இருந்தது. எப்படின்னா நம்ம கையை விடவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சோமாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்லிவிட்டு அதை மட்டும் வீட்டில் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. பிணையவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பிணைஞ்சிட்டு அது ஒரு 20 minutes ஒரு ரெஸ்ட்டில் விட்டுடணும். அது கூட மைதா கூட ரவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் பிணையிறப்ப. இல்லைனா ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்கும் மேலே. நீங்கள் மைதா கூட ரவை மிக்ஸ் பண்ணிக்கணும். 3 portion மைதா அப்படின்னா 1:3. 1 ரவை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கணும். இங்கே சுகர் பவுடர் ரெடியாக இருக்குது. சுகர் பவுடர் கூட ட்ரை ஃப்ரை பண்ண ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் தேங்காய் ட்ரை ஃப்ரை பண்ணுறாங்க. பல்லாக ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். திருவி வச்சுருக்க தேங்காய் ஃப்ரை பண்ண கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். சைடில் அப்படியே இந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலைலாம் இது பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். பொட்டுக்கடலை ப்ளஸ் வேர்க்கடலை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இதையும் அந்த சுகர் பவுடர் ரவை ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். முழு முந்திரி பயிரை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அந்த இடி உரல் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி மையை இடிச்சுக்கிட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம். அது கூட
இதையும் வந்து கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். முழு முந்திரி தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, 1 கேஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே குடோன் இருக்குது, அதனால் அம்மாவோட ஃப்ரெண்டு தான், அதனால் போயிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதையுமே முந்திரியும் எள்ளையுமே கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய்க்கு ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மூடி தேங்காய் எடுத்திருந்தோம். ஒரு தேங்காய் முழுசாக ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு மூடி வந்து எடுத்திருந்தோம். 1.5 மூடி தேங்காய் ஃபார் 1 கேஜி. நீங்கள் 1/2 கேஜி பண்ணுறீங்கன்னா அப்படியே பாதியாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கீயில் போட்டு நாங்கள் வேறு எதுக்குமே நம்ம ஆயில் எதுவுமே சேர்த்தவே இல்லை. கோகோனட்க்கு மட்டும் கீ சேர்த்துருக்கோம் ஃப்ரை பண்ணுறப்ப. மாவு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து திரட்டிடலாம். லைட்டாக மைதா வந்து மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மெல்லிசாக வந்து திரட்டிக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு திக்காக போட்டால் பிடிக்குமா இல்லை வந்து மெல்லிசாக போட்டால் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ட்ரை பண்ணுங்கள். ஒன்று மெல்லிசாக போட்டு பாருங்கள், இன்னொன்று திக்காக போட்டு பாருங்கள். எது நல்லா இருக்குது, எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த வந்து திரட்டிக்கலாம். நாங்கள் வந்து ரொம்பவே தின்னாக தான் போட்டிருந்தோம், திரட்டியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு, கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. ரொம்ப அவசரமாக பண்ணிகிட்ருந்தோம். இந்த பசங்கள்லாம் தூங்கிட்டுருக்கு, எழுந்திருக்கிறதுக்குள்ளே எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எழுந்துட்டால் நம்மளை ஒன்றுமே பண்ண விட மாட்டாங்க. அப்புறம் தம்பியும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணும், அவனையும் கூப்பிட்டுட்டு வரணும். 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான், வீடு 2 ஆகிடும். அவங்களாம் வர்றதுக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் இது முடிக்க முடியல. ஒரு பேட்ச் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. நெக்ஸ்ட் பேட்சுக்கெல்லாம் வந்து எல்லாருமே 2 பேரும் எழுந்தாச்சு, தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. நான் திரட்டி கொடுத்தேன். அம்மா வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து அச்சு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து மட்டும் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வந்து ஆயிலில் வந்து பொரிஞ்சு வர்றப்போ வந்து இது வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் இது மட்டும் கொஞ்சம், இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். நீங்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை பண்ணிக்கோங்க. அம்மா அந்த மாதிரி பண்ணாங்க. ஸ்பைரல் மாதிரி வந்துச்சு கடைசியில் அந்த ஷேப் வந்து. அப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியலனா ஓரத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி. ஆயில் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹையில் இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கப்போ போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நிறைய போட வேணாம். நாங்கள் வந்து பெரிய வானல் வச்சுருந்தோம், இதிலே வந்து ஒரு 4 to 5 தான் போடலாம். மேலே நிறைய போட்டால் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். வந்து முந்திரி பயிரை பார்த்த உடனே ஒரே குஷி ஆகிடுச்சு. அவர் வந்து முந்திரி பயிரோட ஃபேன் அவர். பாப்பா எழுந்திருக்கல, அதுக்குள்ளே வந்து இவர் வந்து மறைச்சி வைக்கிறாரு, அவங்க 2 பேருக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாவை பார்த்தவொடனே ஜாலியாகிடுச்சு. கொஞ்சோண்டு கொடுங்க அப்படின்ட்டு நைஸ் பண்ணி கேட்டு வச்சுக்கிட்டாரு. கேட்டு அதை வாங்கி வச்சுட்டு அதை க்ளே மாதிரி நினச்சி அதை பாட்டு உருட்டிகிட்டே இருப்பான் போட்டு. நாங்கள் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருப்பி வந்து ரோஸ்ட் பண்ணி திருப்பி செகண்ட் டைமும் மாவு 1/2 கேஜி மைதாவை போட்டு திருப்பி பிணைஞ்சு திருப்பி வந்து சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இவ்வளோ தான் கிடச்சிது எங்களுக்கு. இதில் வந்து ஒரு 40 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பெருசாக போட்டதால் எங்களுக்கு வந்து ஒரு 40 கிடச்சிது. 1 கேஜிக்கு 40. அப்போ நீங்கள் வந்து இப்போ 1/2 கேஜினா 20 தான் வரும். பெருசாக பண்ணிங்கன்னா 20, சின்னதாக பண்ணிங்கன்னா ஒரு 25 வரலாம். மேக்ஸிமம் 25 வரலாம், 25, 26 வரலாம். அதுக்குள்ளே குட்டி பட்டு எழுந்து டேஸ்ட் பார்க்குறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடணும் அவங்களுக்கு. இவர் சமோசா சுட்டு கொடுத்தோடனே சோமாஸ் சுட்டு கொடுத்தோடனே ஹாப்பி ஆகிட்டார். அதை வந்து ஷவர்மான்னு நினச்சிக்கிட்டு அந்த பிஸ்கட் கவர் இருந்தது, அது உள்ளே வச்சுட்டு எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். அவங்க அம்மாவுக்கும் சாப்பிட்டாங்க, அப்புறம் எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் சூப்பர். தம்பி வந்து ஷவர்மா சாப்பிட்றாரு, சோமாஸ் ஷவர்மா. வேலை செய்கிறமோ இல்லையோ வாய் வந்து கிரைண்டர் மாதிரி அரைஞ்சிட்டே இருக்கும் 3 பேருக்கும். சரி, சாப்பிட்டுட்டே செஞ்சால் அலுப்பு தெரியாது, சரி தப்பில்லை அப்படின்ட்டு நம்ம தானே சொல்கிறோம், நம்ம எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் தரப்போகிறோம் சரின்ட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரம்மில் வச்சாலுமே இல்லை கவரில் போட்டு கட்டி வச்சாலுமே நல்லா ஆறிடணும், அதுக்கப்புறம் தான் வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து அதுலேருந்தே தண்ணி வந்து விட்டுடும், அப்புறம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். பாப்பாவும் எழுந்தாச்சு, வதனாவும் எழுந்தாச்சு.
இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே குஷியாகிடுது அவங்களுக்கு. நான் வேறு தூங்க தானே வச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே எதுக்கு எழுந்தீங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு எல்லாட செய்ய போகிறோம். அந்த வீடியோ வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.